ஹாய் ட்ரேடர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் டியூயல் சார்ட் நம்ம எப்படி ஃப்ரீயாக யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக பார்த்துடலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் நான் சொல்ல வரது கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அண்ட் இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த எண்ட் ஆஃப் தி வீடியோவில் உங்களுக்கு ஒரு ட்ரெண்ட் அனலைசர் நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். ஸோ அது உங்களுக்கு லாஸை அவாய்ட் பண்ணுறதுக்கு, மார்க்கெட் சைட்வேஸில் இருக்கா இல்லை ட்ரெண்டிங்காக இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி ட்ரெண்டிங் மார்க்கெட்டில் நீங்கள் ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். சைட்வேஸில் நீங்கள் ஆப்ஷன் பையர் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நீங்கள் ஒரு ஆப்ஷன் செல்லராக இருக்கீங்க அப்படின்னா அந்த டூலை பேஸ் பண்ணி நீங்கள் உங்களோட பொசிஷனை நீங்கள் அப்படியே வச்சுக்கலாம். நீங்கள் அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைம் நல்லா டிகே பண்ணி கொடுத்துரும். ஓகேங்களா? ட்ரேடிங் வியூவில் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி தான் நம்ம டியூயல் சார்ட் யூஸ் பண்ண முடியும். சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணாமலே நம்ம டியூயல் சார்ட்டை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ஆப்ஷன் சார்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு எஸ்டர்டே மார்க்கெட் 24,750 க்ளோஸ் ஆகுது. நான் 800 எடுத்துக்கிறேன். 24,800 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்துக்கிறேன். ஸோ இதில் நான் பார்த்தீங்கன்னா ஒரு புட் ஆப்ஷனும் ஆட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ கால் ஆப்ஷன் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன் ட்ரேடிங் வியூ சார்ட்டில். ஸோ இதில் ஒரு புட் ஆப்ஷன் என்ன பண்ணுறேன், ஆட் பண்ணுறேன். ஸோ இதில் இங்கே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ப்ளஸ் சிம்பிள் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு ஆட் ஆப்ஷன் சார்ட் காட்டும். ஓகே, நீங்கள் இந்த இடத்துல ஸ்ட்ரைக் ப்ரைஸ் நீங்கள் டைப் பண்ணியும் நீங்கள் பண்ணிக்கலாம். நான் ஒரு சார்ட், நிஃப்டி சார்ட்டை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த இடத்துல போயிட்டு நிஃப்டி சார்ட்டை கிளிக் பண்ணும்போது இந்த இடத்துல ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் போயிட்டு உங்களுக்கு என்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸ், வீக்லி கான்ட்ராக்ட் நிறைய இருக்கும். ஸோ கரண்ட் வீக்கோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்துக்கோங்க. நான் இதில் பார்த்தீங்கன்னா 800 புட் ஆப்ஷன் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். 800 கால் அண்ட் 800 புட். ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த லைன் மாதிரி ஃபார்ம் ஆகும். இதை நான் எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னா இதில் செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு இதில் ஸ்டைல் இருக்கு பாருங்க. ஓகே, இன்புட்டு அப்புறமா ஸ்டைல் இருக்கும். ஸோ இந்த ஸ்டைலில் நீங்கள் லைனை என்ன பண்ணுங்க, கேண்டிலாக மாற்றிக்கோங்க. கேண்டிலாக மாற்றினீங்கன்னா உங்களுக்கு கேண்டில் ஃபார்மேஷன் கிடைச்சிரும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ப்ரைஸ் ரியாக்ஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜில் இருக்கும். ஸோ இதை நீங்கள் நார்மல் ப்ரைஸுக்கு எப்படி மாற்றுறதுன்னா ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணி இதில் ரெகுலர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கோங்க. ரெகுலர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலாக ப்ரைஸ் என்ன ப்ரைஸில் இருக்குதோ அந்த ப்ரைஸ் வந்துடும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம இண்டிகேட்டர் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ பை அண்ட் செல் சிக்னலுக்கு நம்ம இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுறோம். ஸோ இண்டிகேட்டருக்குள்ளே போயிட்டு நம்மளோட பிபிஓடி ஸ்மார்ட் பை செல் இண்டிகேட்டர் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு இதில் ஒரு இன்புட் நம்ம கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ இன்புட்டில் பார்த்தீங்கன்னா கரண்ட் வீக் எக்ஸ்பைரி, ஸ்ட்ரைக் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 24,800. நமக்கு ப்ரீமியம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். ஸோ ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா நியர் 230 நியர் இருக்குது. ஸோ இதில் நான் என்ன பண்ணுறேன், 230 அப்படிங்கிறத நான் மாற்றிக்கிறேன். ஸோ அப்படி மாற்றும் போது எனக்கு இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு பை செல் சிக்னல் கிரியேட் ஆகும். ஓகே, ஸோ எனக்கு இதில் பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷனில் பை சிக்னல் கிரியேட் ஆகிருக்குது. டார்கெட் 202 ரூபா அப்படிங்கிறது டார்கெட் வருது. அண்ட் 68 ரூபா டோட்டலாக பார்த்தீங்கன்னா நான் ப்ரீமியம் கலெக்ட் பண்ணுறேன். ஸோ ஒன்ஸ் டார்கெட் ட்ரிகர் ஆகும்போது அண்ட் ஆப்போனன்ட் பார்த்தீங்கன்னா இதில் நமக்கு புட் ஆப்ஷன் நமக்கு பை செல் சிக்னல் காட்டாது. ஸோ நம்ம ஸ்ட்ரைக் ப்ரைஸை செலக்ட் பண்ணால் மட்டும்தான் காட்டும். இது ஜஸ்ட் ஒரு டூல் மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இதை நம்ம ஆன் அண்ட் ஆஃபும் பண்ணிக்கலாம். வேணும்னா ஆன் பண்ணிக்கலாம், வேணாம் அப்படின்னா ஆஃபும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதில் நான் உங்களுக்கு ட்ரெண்ட் அனலைசர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது சொல்லியிருந்தேன். ட்ரெண்ட் அனலைசர் பார்த்தீங்கன்னா பிபிஓடி ட்ரெண்ட் ஃபைண்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அது ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் அதுலேயும் செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா கரண்ட் வீக் எக்ஸ்பைரி, நிஃப்டி, அப்புறமா 25,000 இருக்குது. ஸோ நான் இந்த இடத்துல 24,800 நான் கொடுத்துக்கிறேன். ஸோ அப்படி கொடுக்கும்போது நமக்கு மார்க்கெட் என்ன டைரக்ஷனில் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ எது நமக்கு மொமெண்டம் தரப்போகுது அப்படிங்கிறத நமக்கு கிளியர் கட்டாக நமக்கு காட்டி கொடுத்துரும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 24,800 பேஸ் பண்ணி நம்ம எடுத்துருக்கிறோம். 800 கொடுக்கும்போது நமக்கு கால் ஆப்ஷன் தான் நமக்கு பார்த்தீங்கன்னா
ஜீரோ லெவலுக்கு மேலே வந்து இருக்குது ஓகேங்களா. ஸோ ஜீரோ லெவலுக்கு மேலே எது இருக்குதோ நமக்கு அதுதான் மொமெண்டம் வந்து கொடுக்கும் ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது க்ரீன் லெவல் லைன் வந்து பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷனுக்கான லைனு. இந்த ரெட் லைன் வந்து பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷனோட லைன் ஓகேங்களா. ஸோ இந்த இதில் வந்து எது வந்து ஜீரோ வேல்யூக்கு மேலே இருக்குதோ அதுதான் அது வந்து பர்ஃபார்ம் பண்ண போகுது அப்படிங்கிறது அர்த்தம். சப்போஸ் மார்க்கெட் வந்து ரெண்டுமே வந்து ஜீரோ லெவலுக்கு கீழே இருக்கு அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்து சைட்வேஸை நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இதுக்கு வந்து இன்னொரு பெட்டரான எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ நேற்று வந்து 24,700 வந்து எஸ்டேவும் வந்து இருக்குது. நம்ம 600 வந்து எடுத்துக்கலாம், 700 எடுத்துக்கலாம் ஓகேங்களா. ஸோ நேற்று மார்க்கெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன மொமெண்டம் வந்து கொடுத்துருக்குது அப்படிங்கிறது பாருங்கள். இதில் வந்து நான் 700 வந்து கொடுத்துக்கிறேன், 24,700. ஸோ எஸ்டர்டே மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 24,700 ஓகே. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கால் ஆப்ஷன் தான் நமக்கு வந்து மேலே இருக்குது ஓகேங்களா. ஸோ அப்போ மார்க்கெட் வந்து கால் சைடில் தான் இருக்க போகுது அப்படிங்கிறது அர்த்தம். புட் ஆப்ஷன் வீக்காக இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ இதில் வந்து எந்த டைரெக்ஷனில் இருக்குது அப்படிங்கிறத ஈஸியாக ட்ரெண்டு வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி நாள் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சைட்வேஸில் இருக்குது. ஸோ க்ளோசிங் வந்து பார்த்தீங்கன்னா 24,600 வந்து எடுத்துக்குவோம். 24,600 வந்து இந்த இடத்துல வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ ஸ்பாட் வந்து எங்கே இருக்கோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து கொடுத்துக்கணும். ஸோ அப்படி கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது ட்ரெண்டிங்காக இருக்கா இல்லை நான் ட்ரெண்டிங்காக இருக்கா அப்படிங்கிறத நமக்கு வந்து ஷோ பண்ணிடும் ஓகேங்களா. 4th அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 24,600. ஸோ அதை பேஸ் பண்ணி ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சே வந்து பார்த்தீங்கன்னா இது இந்த லைனுக்கு கீழே வந்து இமீடியட்டாக வந்துருச்சு ஓகே. ஸோ அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா சைட்வேஸ் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பெருசாக மொமெண்டம் வந்து இருக்காது. ஸோ அதே மாதிரி நமக்கு நிஃப்டியும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மேக்ஸிமம் வந்து ஒரு 50-60 பாயிண்ட்குள்ளே நமக்கு ட்ரேட் ஆகிருக்கும். இது வந்து பக்காவாக சைட்வேஸ் ஓகே. ஸோ அதுக்கு முன்னாடி நாள் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மொமெண்ட் வந்து புட் சைடில் வந்து கொடுத்துருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்துருவோம். ஸோ 24,800 ஆர் 700 பேஸ் பண்ணி கூட நம்ம வந்து பார்த்துக்கலாம் ஓகே. ஸோ நமக்கு அதுக்கு முன்னாடி நாள் வந்து பார்த்தீங்கன்னா 24,700 நான் வந்து அதாவது ஃபர்ஸ்ட் 5 மினிட் வந்து க்ளோஸ் ஆனது 920 ஸ்டாடல் பேஸ் பண்ணி ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டுமே வந்து ஜீரோ லெவலுக்கு மேலே வந்து இருக்குது ஃபர்ஸ்ட் ஹாஃபு. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு புட் ஆப்ஷன் வந்து மேலே வந்துடுது, கால் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்துடுது. ஸோ அப்போ கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் தான் நமக்கு வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ மார்க்கெட் வந்து செல்லிங்கில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இந்த டூல் எதுக்கு அப்படின்னா நம்ம எடுத்துருக்கிற பொசிஷன் வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம வந்து கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கலாம். ஸோ சைட்வேஸ் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து கீழே வந்துருச்சுன்னா நம்ம வந்து மொமெண்டம் வந்து எதிர்பார்க்க முடியாது. ஸோ நமக்கு வந்து போத் சைடும் வந்து எஸ்எல் ட்ரிகர் ஆகும். அது வந்து செல்லர்ஸ்க்கான டே அப்படிங்கிறத நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோர்ஸ் வந்து இன்னும் லான்ச் பண்ணல. லான்ச் பண்ணதுமே நான் உங்களுக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணுறேன் ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வீக்ல இருந்து உங்களுக்கு கோர்ஸ் வந்து லான்ச் ஆகிடும் ஓகேங்களா. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க உங்களோட சீட்ஸ் வந்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம். கோர்ஸ் சம்மந்தமாக டீட்டெயில் வந்து இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ஆப் அண்ட் வெப் லிங்க் வந்து கொடுத்துருக்குறேன். ஸோ அதில் போயிட்டு நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ கோர்ஸ் லான்ச் பண்ணதுமே நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். ஹேவ் எ நைஸ் டே.